பூக்கள். அவளை என் மனசுல தூக்கி எரிஞ்சு என் வாழ்க்கை நான் பார்க்கணும். அவ்வளோதானே. உன்னை நம்பலாமா? சரி, அவளை மனசுல இருந்து விட்டெறிஞ்சிட்டேங்கிறதுக்கு என்னடா சாட்சி? லைட்ரு வச்சிருக்கிறியா? இருக்கு. கொடு. எதுக்கு? குர்ரா. இந்தா. இந்த மாதிரி மச்சி, இந்த மல்லிகாவை என் வாயிலேருந்து மட்டும் இல்லை, என் மனசுலேருந்து மட்டும் இல்லை, இந்த பர்ஸ்லேருந்து கூட நான் தூக்கி ஏறுறேன்டா. சத்தியம். புரியுதா? போதுமா? என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். டேய், ரொம்ப பெருமையா இருக்குடா, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வெரி குட்ரா நாகராஜ் கண்ணா. மாப்ள, என்னடா இவன் உடனே இப்படி சொல்றானேன்னு நினைக்காத. இன்னியோட உன்னை புடிச்ச சனியன் தொலைஞ்சதுன்னு நினைச்சுக்க. அந்த மகாலட்சுமி வேதவல்லியோட முழு மனசா உன் வாழ்க்கையை தொடங்குடா. நீ நல்லா இருப்ப. என்னடா அமைதியா இருக்க? இல்ல, சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? அதில் பாடுறவன மல்லிகா இல்லைன்னு உடனே வேதாஜி ஆண்ட போயிட்டானே அப்படி இப்படின்னு இந்த உலகம் என்னை பார்த்து தப்பா பேசாதா? எப்பா, கண்டிப்பா பேசாதுப்பா. நீ அப்படி இப்படின்னு மனசுல நினைச்சு மறுபடியும் பேக் அடிக்காத. அம்பிட்டுதான் நான் சொல்லுவேன். டேய் நாகராஜ், இங்க பாருடா, இன்னொரு உண்மையை உனக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீயும் வேதவல்லியும் தான் ஒன்னா வாழணும்னு இந்த உலகம் ஆசைப்படுது. அதை தெரிஞ்சுக்க முதல்ல. இல்ல அச்சி, எனக்கு இன்னொரு டவுட்டு. என்னடா டவுட்டு? என்ன டவுட் உனக்கு? இல்ல, வேதாஜி என் மனசுல இருக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாம நான் எப்படி அவங்க கூட சேர்ந்து வாழ முடியும்? ஏண்டா, அவங்க உன் மனசுல இல்லாம தான் அவங்களுக்காக நீ இளவட்டங்களை தூக்குனியாக்கும். மச்சி, அது அன்பு, இது காதல். அன்பு எங்கேயோ இருக்குது, காதல் எங்கேயோ இருக்குது. ஓஹோ, ரெண்டுத்துக்கும் 80 கிலோமீட்டர் கேப் இருக்கு. அதெல்லாம் தெரியாதுடா. சரி பாருமச்சி, என் மனசுல ஏதோ ஒரு மூலையில் அவன் மேல லவ் இருக்குதுன்றத நீ எனக்கு ப்ரூஃப் பண்ணு. அப்படி நீ பண்ணன்னு வச்சுக்கோ, நான் உங்களுக்கு சேர்ந்து வாழ்றேன். எப்படி ப்ரூவ் பண்ண சொல்ற? அதில் டெஸ்ட் கிஸ்ட் வெயி. என்னடா இன்னும் சொல்லலையே? நான் அப்பவே நினைச்சேன். வர இந்த சீரியல்ல பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் பண்ற மாதிரி லவ் டெஸ்டும் பண்ண சொல்றீங்கடா. வெரி பேட். மச்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இந்த பாரு, முதல்ல நான் சொன்னதை நீ பண்ணனா, நீ சொன்னதை நான் பண்றேன். என்ன பண்ணலாம்? டேய், டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் பேக் அடிக்க மாட்டிய? சத்தியமா? உன் மேல சத்தியம். அப்ப சரி, டெஸ்ட சொல்றேன், நல்லா கேட்டுக்க. சொல்லு. நாளைக்கு காலையில 9 மணிக்கு தானும் உன் டெஸ்ட் ஆரம்பிக்கும். காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நீ வேதவல்லிய பத்தி துளி கூட நினைக்க கூடாது. அப்படி நீ நினைக்காம இருந்தீனா உன் மனசுல அவங்க மேல பியார் அறவே இல்லைன்னு அர்த்தம். ஆனா அதுவே 9 to 9 கால் ஷீட்டுக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவங்க நினைப்பு உனக்கு வந்துருச்சுன்னு வையேன், கதம் கதம். உன் மனசுல ஏதோ ஒரு முட்டு சந்துல அவங்களுக்கான பியார், காதல், லவ் முட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓகே? என்ன டீப் திங்கிங்கு? டெஸ்ட் கொஞ்சம் டப்பா தான் இருக்குது, பரவாயில்ல, சம்மதிக்கிறேன். வெரி குட். அப்ப நாளை காலையில 9 மணிக்கு என்னோட ஆசிட் டெஸ்ட் ஆரம்பிக்குதுன்ற. அதேதான். டெஸ்ட்ல என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்துன்னு அடுத்த கட்ட நடவடிக்கை டிசைட் செய்யும்.
பஞ்சாயத்து சொன்ன மாதிரி நாளைக்கு பூரா நம்ம வேதாஜி பற்றி நினைக்கவே கூடாதுன்னா இன்னி நைட் நம்ம இந்த ரூமில் படுக்கூடாது. ரூமில் பார்த்தா கண்டிப்பாக அவங்களோட மூஞ்சை பார்க்க வேண்டியதாக இருக்கும். அவங்க மூஞ்சை பார்த்தா நாளைக்கு பூரா அவங்க மூஞ்சி தான் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். நாளைக்கு காலைல 9 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்களை நினைக்கவே கூடாது, அதை பார்க்கவே கூடாது. நீ நைட்டு சோஃபாவில் பத்துக்க வேண்டியது தான். நாகராஜா இங்க பார்த்தா செட் ஆகுது. தாறு மரம் கிடையாது. எல்லாம் ரிஸ்க்கு. தூணா டெங்கு தான் வரும். பேசாம ரூம்ல போயிடலாம். மணி 12:20 ஆகுது. இந்த நேரத்துல இந்த ஆளு வேதாஜி கவுத்து வந்தாங்கன்னா அவன் மூஞ்ச மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது. என்ன எதுக்கு இப்ப கதவை தட்டின? உள்ள வரணும். ஓஹோ, நீ ராத்திரி எல்லாம் எங்கெங்கயோ சுத்திட்டு ஹாயா வருவ. நான் உனக்கு கண்ட நேரத்துல கண்ணை முடிச்சிட்டு கதவை திறக்கணும். இனிமே நீ 9:59க்குள்ள வந்தனா கதவை திறப்பேன். 10 மணி ஆச்சு, உள்ள உனக்கு என்ட்ரி கிடையாது. புரியுதா? புரியுதா? குடிச்சிருக்கியா? இல்ல. வழக்கமா குடிப்பியே, திருந்துட்டியா என்ன? அதானே, திருந்துற போற. உலகம் அழிஞ்சிடும். ஆமா, இப்ப எதுக்கு தரைய பாத்துக்கிட்டே நிக்கிற? ஹலோ, உன்னதான். இல்ல, என் மூஞ்ச பார்க்க புரியலன்னு நீங்க தானே சொன்னீங்க. தெரிஞ்சா சரி, உள்ளவா. என்ன? இல்ல, காட்டுல பத்துங்க. கோட்ல படுக்காம காட்லயே போய் படுப்பாங்க. அது இல்லைங்க, புதுசா இருக்குது. எந்த காலத்துல வாங்குனதோ இத போய் புதுசுன்னு சொல்றீங்க? ஐயா, நான் அத்தை சொல்லுங்க. அப்புறம் இல்லங்க, நீங்க இப்ப மெத்தல பத்துனுக்கிறீங்கல்ல, அத்தை சொன்ன. ஏன் நான் மெத்தையில படுக்க கூடாதா? இல்லங்க, எப்போதும் வழக்கமா நான் தானே மெத்தல படுப்பேன். வழக்கத்தை மாத்துவோம். வழக்கத்தை மாத்தினா தானே புதுசா ஒரு விஷயம் பிறக்கும். இல்ல, மெத்தல பார்த்தா தானே தூக்கம் வரும். அது மட்டும் இல்ல, எல்லா வீட்லயும் ஆம்பளைனா மெத்தல படுப்பாங்க. ஆம்பளைங்கன்னா மெத்தையில படுக்கணும், பொம்பளைங்கனாங்க தரையில தான் படுக்கணும்ல. என்ன ஒரு ஆண ஆதிக்க சமூகம். ஏன் ஆம்பளைங்க படுத்தாதான் மெத்தை ஏத்துக்குமா? பொம்பளைங்க நாங்க படுத்தா மெத்தை ஏத்துக்காதா? மெத்தைங்கிறது ஒரு சாதாரண விஷயம். அதுல கூட எங்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கல்ல? How cruel you are.
குடிங்க. உகாருங்க. ஏங்க இவ்வளோ ஆவேசம்? இன்னத்துக்கு இந்த வரதா புயல் வேகம்? அப்படி என்ன தப்பா கேட்டேன்? மெத்தையில பத்திரன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். ஏங்க அதிகம் என்னமோ ஆண் ஆதிகம்ன்றீங்க, சமூகம்ன்றீங்க, சத்தியமான ஒரு பொருளுங்க. ப்ளீஸுங்க, நான் வேணாடு வார்மா மெத்தையில பத்திருங்க. படுத்துக்கோ. தேங்க்யூ. ஆனா உன் மூச்சு காத்து என் மேல பட்டது, நீ என்கிட்ட வன்முறையா நடந்துக்கிட்டேன்னு நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். குடிச்சிட்டு கண்ட இடத்துல ரோட்ல விழுந்து கிடக்குறவன் தானே நீ? ரோட்ல என்ன மெத்தையா இருக்கு? இல்லல்ல, அதனால தரையில படுத்துக்கோ, ஒன்னும் குறைஞ்சிட மாட்டேன். என்ன தலைகாணி? தலகாணிலாம் இல்ல, இருந்தா தானே கொடுக்க முடியும். ஒன்னும் 3 தலானி வச்சிருக்கேன், ஒண்ணு கொடுக்கலாங்க. தலைக்கு ஒண்ணு, காலுக்கு ஒண்ணு, பக்கத்துல ஒண்ணு, 3 எனக்கு வேணும். நீ என்ன பண்ற? இந்த கை இருக்குல்ல, கை இது பொடனில வச்சுக்கிட்டு அப்படியே தூங்குனேன்னு வச்சுக்கோ, தூக்கம் வந்துரும். குட் நைட். ஏதோ ஒரு எமோஷன் கோவத்துல அந்த மாதிரி நீ பேசிட்ட. அதுக்கா இப்ப வச்சு செய்யறாரே. அப்பா பேசினல உனக்கு ஓணும்டா. எங்கே செல்லும் இந்த பாதை? வராது சத்தம். சாங்கு கூட நான் மைண்ட் வாய்ஸ்லயே பாடணும் போல இருக்குது. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவார். மணி 7:30. பஞ்சு சொன்ன டைம் இது 1.5 மணி நேரம் தான் இருக்குது. அது முன்னாடி அப்படியே குளிச்சு இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். நாகராஜா, ஓட்டுக்கு முன்னாடி வேதாஜியோட மூஞ்ச மட்டும் நம்ம பார்க்கவே கூடாது. பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு பூரா அவங்க மூஞ்சி தான் நம்ம ஞாபகத்துக்கு வந்துனே இருக்கும். வாட் இஸ் டூயிங்? ஃபுல்லா போத்திக்கின்னு நல்லா தூங்குறாங்களா? தூங்கு தூங்கு. அவங்க எதுக்கு தூங்கணும்? எஸ்கேப் பண்ணிடலாம். ஐயோ 8:40. எஸ்கேப். ஐயோ இவங்க எப்படி இங்க வந்தாங்க? நல்லா இழுத்து போத்தில கொரட்டை விட்டு தூங்கினாங்க இருந்தாங்க. வாட் ஏ கன்ஃபியூஷன். என்னடா இது? ஒருவேளை பெட்டி மேல இருக்க தலைகாணியை நம்ம பார்த்துக்கின்னு வேதாச்சின்னு தப்பா கால்குலேஷன் பண்ணிட்டோமா? நாகராஜா, வெரி பேட். பட் நல்ல வேலை அவங்க மூஞ்ச நம்ம போகவே இல்லை. டீம் கோட் எஸ்கேப் ஆயிடுறா. மாமா, அட்டவா, இன்னைக்கு நல்லபடியா போகணும்பா. ஜெமினி கணேசன் சொதப்பிட்டாப்ல. அப்பா என்னடா தினம் 9 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவேன்? எங்க இன்னைக்கு திடீர்னு அவசரமா கிளம்பிட்டு இருக்கிற? அது வந்து இது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன்.
ஃப்ரெண்டு உதவாக்குற ஃப்ரெண்டு. முதல்ல அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்றா, அப்பதான்டா நீ உருப்பிடுவேன். முயற்சி பண்றேன்ப்பா. சரி வந்து முதல்ல சாமியை கும்பிட்டுட்டு வேதவல்லி கையால தீபாராதனை ஒத்திக்கிட்டு போ. அப்பா என்னடா எப்போ வந்து சாமியை கும்பிட்டுட்டு தீபாராதனை ஒத்திக்கிட்டு நெத்தியில துண்ணூறு வச்சுட்டு போனது எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா, பரவாயில்லப்பா. என்னடா பரவாயில்ல வந்து கற்பூரம் ஒத்திக்கிட்டு போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பா அது இல்லப்பா, அது வந்து அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று இருக்குதுப்பா, நான் அப்புறம் பாத்துக்கிறேன்ப்பா. டேய் ராஸ்கல், ஐயோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வெளியே போறதுக்கு முன்னால வந்து கும்பிட்டு பொண்டாட்டி கையில கற்பூரத்தை ஒத்திக்கிட்டு அவ முகத்தை பார்த்துட்டு போனா தானே போற வேலை விளங்கு. ஐயோ ஜெமினி கணேசா, அவன் முகத்தை பார்க்க கூடாதுன்னு எஸ்கேப் பண்ணிக்கிறேன். புரிஞ்சுக்காம மூச்சு விடாம வசனம் பேசிக்கிறியே. டேய் வர போறே இல்லையடா. எதுக்கு இந்த போய் சைட்லயே வர அழுத்து கொடுக்கா. சரியில்ல மாமா. கற்பூரத்தை ஒத்திட்டு போடா. தேடி ஒத்தனா. டேய் இங்க வாடா, துண்ணூறு வச்சுட்டு போடா. திருநூறுலாம் வேணாம்ப்பா, நான் கிளம்புறேன்ப்பா. வச்சுட்டு போடாங்க. எவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், போகும்போது துண்ணூறு வச்சுட்டு போனா தான் காரியம் வழங்கும்னு. வச்சுக்கிட்டு போ. பாரு டேய், திருப்பி பார்த்து ஒத்திக்க வேண்டியதாடா. அது ஏன்டா மாட்டேங்கிற? அது வந்து ஒரு ஒரு மரியாதை. ஓஹோ, இமுட்டு மரியாதை உங்ககிட்ட. சரி நீயே இட்டு விடு. மாமா ஆமா இட்டு விடுமா, போன காரியம் வழங்கணும்ல, வச்சு விடு. ஐயோ இவரு கொல்ல தாங்க முடியல சாமி. ஐயோ நாகராஜா, க்ளோஸ் யுவர் ஐஸ். எதுக்குடா கண்ணை மூடிட்டு இருக்கிற? அதே இந்த விபூதி கண்டை வைக்கும் போது கண்டது ஊந்துன்னா எரிச்சல் எடுக்கும், அப்புறம் நம்பிச்சல் எடுக்கும், அதுக்குதான். அது ரைட்டு. சரி கண்ணில் படாம வச்சு விட்டு காத்துட்டு இருக்கா பாரு. ஆச்சா ஆயிடுச்சு கண்ணா, நான் போறேன். ஏன்னா அதுல மோதிக்கிறேன். இப்படி போட வெளியே போனோம்னா இந்த பக்கம் போ. ஆமா எங்க போற? கீஞ்சுது. ஒரு காரியமா வெளியே போகும்போது எங்க போறேன்னு கேட்டா விளங்குமா? சரி நான் கேட்டுருக்க கூடாதான். சரி போ கவலைப்படாதடா, போற காரியம் நல்லா நடக்கும் போ. ஓகே பாய். டேய் என்னப்பா பொண்டாட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடா. ஷிஃபர் வேற. வரேங்க. எஸ்கேப். என்ன ஒரு மாதிரி வந்துட்டு போறான், உனக்கு அவனுக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல மாமா, வழக்கு போல ஏதோ விளையாடிட்டு போறாரு. அப்படியா? ஆமா அவன் விளையாட்டு புள்ள. அதனாலதான் நானும் அவனோட அப்பப்போ விளையாடுவேன். அந்த பையன் இருந்தாதான் வீடே கலகலப்பா இருக்கு. அவன் இல்லைன்னா வீடே ஒரே சூன்யமா இருக்கு. ஆமா என் மொபைல் பார்த்தேன், நீ எங்க வச்ச நானு? தண்ணி கோடம் எடுத்து தங்கோ நீ நடந்து வந்தா தவிக்குது. ஹலோ, பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். மச்சி பஞ்சாயத்து, நான் வீட்டுல கிளம்பிட்டேன்டா. பரவாயில்லையே மாப்பிள, எப்படியும் 10 மணி வரைக்கும் தூங்கி காரியத்தையே சொதப்பிடுவேன்னு இல்லை நினைச்சேன். ஆனா சின்சியரா சவாலுக்கு தயாராயிட்டியே. இப்ப நான் என்ன பண்ண அத்தை சொல்லு. இப்ப உன் வாட்சில் டைம் என்ன ஆகுது? 8:59. சரியா இன்னும் ஒரு நிமிஷத்துல உன்னோட சவால் ஆரம்பிக்க போகுது. காலையில 9 மணில இருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நீ வேதவல்லிய நினைக்கவே கூடாது, அவங்கள பத்தி பேசக்கூடாது, அவங்க நினைவு வர்ற மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் உன்னுடைய டாஸ்க். அப்படி வேதாஜியோட நினைப்பு எதுவும் வந்துச்சுன்னா அதை நேர்மையா ஒத்துக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லிடணும். இதுதான் உன் மனசுல வேதாஜி இருக்காங்களா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே சவால். ஓகேவா? ஓகேடா சரி. அப்புறம் மாப்ள, 9 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 செகண்ட்ஸ் தான் இருக்கு. யுவர் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் நவ். 10 9 8 7 6 5 4 3 2 1 and your time starts now. மாப்ள, இப்பையில இருந்து நீ வேதாஜியை நினைக்கவே கூடாது, புரியுதா? நீ முதல்ல போனை வைடா. சரிடா மாப்ள, ஆல் தி பெஸ்ட். நான் வைக்கிறேன். சரிடா, போனை வச்சு தொலைடா. டேடே மாப்ள என்னடா? இல்ல வேதவல்லி செருப்போட அடி வாங்கி இப்போ. சும்மா மாப்ள,
வேதவள்ளி பேரை சொன்னா அவங்க நினப்பு வருதா இல்லையான்னு பார்க்க தான் அவங்க பேரையே சொன்னேன். ஒரு வெங்காயமும் தேவையில்ல, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வாய முன்னு போன வை, போங்காட்டாடாதரா. அஹ், அஹ். இவனால 9 மணி வரைக்கும் வேதவழியை நினைக்காம இருக்க முடியுமா? பாப்போம், முடியுமா முடியாதாங்கிறத பார்க்கறதுக்கு தானே அடுத்த சீனு. ஓகே, காலையிலேயே ஒரு பஞ்சாயத்து பண்ணியாச்சு. பெருசா போய் சாமி கும்பிட்டுனே டேவை ஸ்டார்ட் பண்றோம். விநாயகனே வினை தீர்ப்பவனே. ஃப்ளவர் லேடி, என்ன தம்பி? பூ வேணும். என்ன பூ வேணும்? ஐ வாண்ட் த சாமந்திஸ் ஆஃப் த 2 முழம்ஸ். 50 ரூபா கொடு தம்பி. 50 rupees, வெரி எக்ஸ்பென்சிவ். பூலாம் வர வர வேற ஜாஸ்தி ஆயிடுச்சு. Why? இந்த தம்பி நீ கேட்டு போ. Thank you. நானே தான். இந்த பூ தான் வேணுமா இல்ல மல்லி ரோஸ் அதுவும் வேணுமா? No! அட வாங்கிக்க தம்பி. நாராஜி, escape! Escape! தம்பி தம்பி, என்ன இது? பூவை கேட்டுட்டு வாங்காம போறான். இந்த கன்ற வீடா இது? வேதாச்சி கோயில் வாசல் நின்னு பூ வச்சுக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க? ஐயோ. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க என் வண்டியை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி தர முடியுமா? வண்டி ஸ்டார்ட் பண்ணுமா? ஆமாங்க, ரொம்ப நேரமா ட்ரை பண்றது ஸ்டார்ட் ஆகல. நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி கொடுங்களேன். Okay, I'll help you. Come on. இந்தாங்க கீ. Okay, ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. Thank you so much. எதுக்குலாம் போய் தேங்க் யூ. நீங்களா? ஆமா, நானே தான். இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். Thank you so much. ராஜா, உனக்கு யாரும் சூனியம் வச்சிட்டாங்க. அகைன் ஹலோ ஹலோ ஹலோ, தேங்க்ஸ்ங்க. போகடி நீங்களும் உங்க தேங்க்ஸும். அம்மா, என்ன வண்டி என்ன? எங்க போனோம்? எங்கயோ போன போது இந்த இடத்துல இருந்து காலி பண்ண வந்துற போறாங்க. மீட்டருக்கு மேல 50 ரூபா ஆகும். பரவாயில்லையா? மீட்டருக்கு மேல மீட்டருக்கு மேல 50 ரூபா ஆகும்பா. போலாமா? நான் வரல, நீங்களே போங்க.